வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல், கணினி தொழில்நுட்பம் மற்றும் கணினி பயன்பாடுகள் இந்த புத்தகத்தில் புதிய புத்தகம், அதாவது 2020 மற்றும் 2021 இந்த ஆண்டுக்கான புதிய புத்தகத்தை கொடுத்துருக்க பாடம் 5க்கான விடைகளை பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே வந்து பாடம் 5க்கான வினா விடைகள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா வந்து பழைய புத்தகத்தோட வினா விடைகளாக கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பழைய புத்தகத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த புதிய புத்தகத்தில் இருக்கிற அந்த பாடம் 5க்கான வினாவிடைகள் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல் பகுதி ஆக்கான விடை பார்க்கலாம். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் இயக்க அமைப்பு நிர்வகிக்கும் செயல்களை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயக்க அமைப்பு நிர்வகிக்கும் செயல்கள் பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே தான். நினைவகம், செயலி, ஐஓ சாதனங்கள் இவை அனைத்துமே வந்து இது இயக்க அமைப்பானது நிர்வகிக்கும். ஸோ அதனால இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது இரண்டாவது கேள்வி, விண்டோஸ் பயன்பாட்டில் கோப்புகள் கொடாநிலையாக எந்த கோப்புறையில் சேமிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக எதில் சேமிக்கப்படும்னா வந்து மை டாக்குமெண்ட்ல தான் சேமிக்கப்படும். சரிங்களா? மூன்றாவது, எந்த இயக்க அமைப்பில் ஷிஃப்ட் பிளஸ் டெலீட் என்ற தேர்வு கோப்பு மற்றும் கோப்புரையை நிரந்தரமாக நீக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 இவை அனைத்தும் அப்படின்றதான் வந்து சரியான விடை. இவை அனைத்தும்ன்றது வரணும். இங்கே இவற்றில் ஏதும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இவை அனைத்தும் என்பது தான் வந்து சரியான விடை. ஸோ மூன்றுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷிஃப்ட் பிளஸ் டெலீட் வந்து வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இவை அனைத்தும் அப்படின்றத மாற்றிக்கோங்க இதில். ஸோ கவனமாக இதை வந்து குறிச்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நான்காவது கேள்வி, விண்டோஸ் எக்ஸ்பி மற்றும் விண்டோஸ் 7 ஹைபர்நெட் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைபர்நெட்டோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கத்தில் இருக்கும் பயன்பாடுகளை நிறுத்தாமல் கணினியை மட்டும் வந்து நிறுத்தி வச்சிடும். சரிங்களா? ஸோ மறுபடியும் நம்ம கணினி வந்து தொடங்கும் போது நம்ம எந்தெந்த பயன்பாடுகளை வந்து நிறுத்தணுமோ அந்த பயன்பாடுகள் தொடர்ந்து இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இதற்கான பொருள். ஐந்தாவது, சாளரங்களில் ஒரு கோப்பின் மறுபெயரிட பயன்படுத்தும் குறுக்கு வழி விசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து சரியான விடை பார்த்தீங்கன்னா F2 என்பதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது பகுதி ஆக்கான விடைகள் பார்க்கலாம். குருவினாக்கள். முதல் கேள்வி, பல்பணியாக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விண்டோஸ் இயக்க அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயன்பாடுகளை நம்மளால இயக்க முடியும். அதன் பேர் தான் வந்து நம்ம பல்பணியாக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இரண்டாவது கேள்வி, செந்தர பணிக்குறி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விண்டோஸ் இயக்க அமைப்பில் நிறுவப்படும் போது உருவாக்கப்படும் கொடாநிலை பணிக்குறிகளை தான் வந்து நம்ம செந்தர பணிக்குறிகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்க இந்த மை கம்ப்யூட்டர், டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் வந்து ரீசைக்கிள் பின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இயக்க அமைப்பில் காணப்படும் செந்தர பணிக்குறிகள். சரிங்களா? அடுத்தது மூன்றாவது கேள்வி, கோப்பு மற்றும் கோப்புரைக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே வந்து பழைய புத்தகத்திலுமே இந்த கேள்வியானது இடம்பெற்றிருக்கு. ஸோ ஆவணங்கள் மற்றும் நிரல்களை சேமிக்க நம்ம வந்து கோப்புகள் வந்து பயன்படுத்துவோம். இந்த கோப்புரைகள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோப்புகளையும் மற்ற துணை கோப்புகளையும் சேமிக்க தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து முதல் வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து கோப்புகளுக்கு வந்து கோப்பு நீட்டிப்பு அல்லது கோப்பு விரிவாக்கம் என அந்த எக்ஸ்டென்ஷன், ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நம்ம சொல்லலையும் அது இருக்கும். கோப்புரைகளுக்கு வந்து அவை கிடையாது. இது வந்து இரண்டாவது வித்தியாசம். ஸோ இதையும் நீங்க எழுதலாம். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்கோம் இதுவுமே நீங்க எழுதலாம். கோப்புல பாத்தீங்கன்னா வந்து கணிப்பொறியில் அனைத்து தகவல்களும் கோப்புகளாக தான் வந்து நம்ம சேமிக்கிறோம். கோப்புரைகள் பாத்தீங்கன்னா வந்து இந்த கோப்புகளை ஒருங்கமைக்க மட்டுமே வந்து இந்த கோப்புரைகள் வந்து பயன்படுகிறது. ஸோ இது வந்து மூன்றாவது வித்தியாசமா நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது சேவ் மற்றும் சேவ் ஆஸ்க்கு உள்ள வித்தியாசங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேவ் பார்த்தீங்கன்னா ஒரு கோப்பை முதல்ல சேமிக்கும் போது அந்த கணிப்பொறியில் நம்ம சேமிக்கிறதுக்கு இந்த சேவ் கட்டளை வந்து பயன்படுத்துவோம். சேவ் ஆஸ் என்பது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேமிக்கப்பட்ட கோப்பை வந்து வேறொரு பெயரில் வேறொரு இடத்துல நம்ம சேமிக்கிறதுக்கு இந்த சேவ் ஆஸ் கட்டளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வேறொரு இடத்தில் அப்படின்னு கூட நம்ம இங்கே சேர்த்துக்கலாம் தேவையெனில். சரிங்களா? அடுத்த கேள்வி, ஒரு கோப்பை எவ்வாறு மறுபெயரிடுவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து 1 மார்க் கேள்வி அப்படின்னா அதற்கான விடை வந்து இது மட்டும் எழுதினா போதும். ஃபைல் பட்டி அல்லது இடது சுட்டி பொத்தான் அல்லது வலது சுட்டி பொத்தான் இவை மூன்றுல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நம்ம மறுபெயரிடலாம் அப்படின்றது இதற்கான விடையா நம்ம எழுதலாம். இது வந்து குருவினால கேட்கப்படும் போது. இதுவே வந்து நெடுவினால கேட்கும்போது நம்ம இந்த முறைகளை வந்து இந்த 3 முறைகளையுமே வந்து நம்ம விரிவாக எழுதணும். ஸோ அதற்கான விடையை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ முதல் முறையில் என்ன பண்ணணும்னா அந்த கோப்பை வந்து நம்ம தேர்வு செய்யணும். தேர்வு செஞ்ச பிறகு ஃபைல் மெனுவில் இருக்க அந்த ரீநேம் கட்டளையை வந்து நம்ம கிளிக் செய்யணும். அந்த பிறகு புதிய பெயரை நம்ம தட்டச்சு செஞ்சு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது இல்லை ஓகே பொத்தானே கிளிக் செய்யும்போது இந்த ஃபைலானது புதிய பெயரோட மாறுதல் செய்யப்படும். சரிங்களா? அடுத்து இரண்டாவது முறையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தேர்வு செய்யப்படுகின்ற கோப்பின் மீது சுட்டியை வைத்து நம்ம வலது பொத்தானை அழுத்த வேண்டும். வலது பொத்தானை அழுத்தும் போது என்ன ஆகுனா அந்த மீட்பு பட்டி தோன்றும். சரிங்களா? அதில் வந்து ரீநேம் அப்படின்ற ஒரு கட்டளை இருக்கும். அந்த கட்டளையை தேர்வு செஞ்ச பிறகு புதிய பேரை கொடுக்கும்போது கொடுத்து விட்டு என்டர் ஆர் ஓகே பொத்தானை அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா
அந்த ஃபைலானது இந்த புதிய பெயருக்கு மறுபெயரிடப்படும். அடுத்தது 3வது முறை பார்த்தீங்கன்னா அந்த மறுபெயரை இட விரும்பும் அந்த கோப்பை வந்து நம்ம தேர்வு செஞ்சுட்டு F2 அப்படின்ற அந்த பொத்தான அழுத்தம், அந்த ஷார்ட்கட் கீ இருக்கு, அந்த அழுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த கோப்பின் மீது இருக்க அந்த பெயரை சுற்றி ஒரு செவ்வக வடிவம் தோணும். அந்த இடத்துல நம்ம புதிய பெயரை தட்டச்சு செஞ்ச பிறகு என்டர் கீ அல்லது ஓகே பொத்தானை அழுத்தும் போது நமக்கு அந்த 3வது முறையின் படி அந்த கோப்பானது மறுபெயரிடப்படும். சரிங்களா? இது வந்து விரிவான விடைக்கான விளக்கமா வந்து இதை எழுதலாம். அடுத்த கேள்வி பகுதி ஈக்கான கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, விண்டோஸ் இயக்க அமைப்பின் செயல்பாடுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான விளக்கங்கள், அதாவது இந்த செயல்பாடுகள் வந்து உங்க புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ சொற்செயலிகள், அட்டவணை செயலிகள், கணிப்பான், விளையாட்டுகள் போன்ற பயன்பாடுகளை வந்து இந்த விண்டோஸ் கொண்டு இயக்க முடியும். அடுத்தது கணிப்பொறியில் புதிய பயன்பாடுகளை வந்து நம்மளால நிறுவ முடியும். அண்ட் அச்சுப்பொறி, வருடி, சுட்டி, இலக்க வகை கேமரா போன்ற வன்பொருள்களை மேலாண்மை செய்வதற்கு இந்த விண்டோஸ் இயக்க அமைப்பு வந்து உதவும். அதே மாதிரி கோப்பு மற்றும் கோப்புரைகள் உருவாக்குதல், பதிப்பாய்வு செய்தல், சேமித்தல், அழித்தல் போன்ற கோப்பு மேலாண்மை செயல்பாடுகளை வந்து செய்வதற்கும் இது பயன்படும். அண்ட் இறுதியாக பார்த்தீங்கன்னா வந்து கணிப்பொறியின் அமைப்புகளான இந்த செட்டிங்ஸ், வண்ண திட்டங்கள், இந்த கலர் ஸ்கீம், ஸ்கிரீன் சேவர் போன்றவற்றை திரையில வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த விண்டோஸ் இயக்க அமைப்பானது உதவி செய்யும். சரிங்களா? அடுத்தது 2வது கேள்வி, மறுசுழற்சி பெட்டியை பற்றி ஒரு குறிப்பு வரைக்க கேட்டிருக்காங்க. ஸோ மறுசுழற்சி பெட்டி, அந்த தொட்டி வந்து எதற்கு நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, இந்த பயனரால் நீக்கப்பட்ட அந்த கோப்பு அல்லது கோப்புரைகள் பார்த்தீங்கன்னா வந்து தற்காலிகமா எங்க இருக்கும்னா இந்த சிறப்பு கோப்புரை, அதாவது இந்த ரீசைக்கிள் பின்ல தான் இருக்கும். நமக்கு வந்து அது அங்க இருக்கிறதுனால மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து வழங்குறது. அதாவது நமக்கு தவறுதலாக ஒரு கோப்பையோ இல்லது கோப்புரைகளோ நம்ம நீக்கப்பட்டால் அதை மீண்டும் வந்து கொண்டுவதற்கு இது மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குவதற்காக அந்த தற்காலிகமா சேமிக்கப்படும் இடமாக இந்த ரீசைக்கிள் பின் ஆனது இங்க இருக்கும். அந்த தொட்டியிலிருந்தும் நம்ம அந்த கோப்புகள் அல்லது கோப்புகள் நீக்கிவிட்டால், முழுமையாக நீக்கிவிட்டால் அதுல இருந்து நம்மளால மீட்டெடுக்க முடியாது. சரிங்களா? சோ அதை எப்படி மீட்டெடுத்தல் அப்படின்றதற்கான ஒரு இது கொடுத்திருக்காங்க. திரைமுகத்திலிருந்து மறுசுழற்சி தொட்டியை திறக்கவும், அதில் அழிக்கப்பட்ட கோப்புகள் அல்லது கோப்புரைகள் தோன்றும். ஸோ மீட்டெடுக்கப்பட வேண்டிய கோப்பு அல்லது கோப்புரையின் மீது வலது கிளிக் செய்யவும். அப்போ கிளிக் செய்யும்போது என்ன ஆகும்னா ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு கமாண்ட் தோன்றும். அந்த கட்டளை நம்ம தேர்வு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துல இருந்து அதை வந்து நம்ம அழிச்சோமோ அதே இடத்துல திரும்ப வந்து அது போயிடும். சரிங்களா? மறுசுழற்சி தொட்டியில் உள்ள அனைத்து கோப்பு மற்றும் கோப்புரைகள் மீட்டெடுக்க ரீஸ்டோர் ஆல் என்ற பணிக்குறியை கிளிக் செய்யும் சொல்லுவாங்க. ஸோ ரீஸ்டோர் என்பது ஒரு கோப்பு அல்லது ஒரு கோப்புரையை மட்டும் மீட்டெடுக்க நம்ம வந்து ரீஸ்டோர் கொடுப்போம். ரீஸ்டோர் ஆல் என்பது அந்த பெட்டியில இருக்க அனைத்து கோப்புகள் மற்றும் கோப்புரைகளை வந்து நம்ம மீட்டெடுப்பதற்கு இந்த ரீஸ்டோர் ஆல் அப்படின்றது கொடுப்போம். அண்ட் இந்த ரீஸ்டோர் ஆல் பயன்படுத்தி நம்ம அனைத்து கோப்புகளையும் மீட்டெடுத்த பிறகு அவை எங்க இருக்கணும், நம்ம எங்க இருந்து நீக்கணுமோ அதே இடத்துலதான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மறுசுழற்சி தொட்டியில இருக்க அனைத்து கோப்பு மற்றும் கோப்புரைகளை நிரந்தரமாக அழித்துவிட, அதாவது நம்மளால திரும்பி மீட்டெடுக்க முடியாத தேவையில்லாத பட்சத்தில் நம்ம வந்து அதை நிரந்தரமாக அழித்து விடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எம்டி ரீசைக்கிள் பின் என்ற பணிக்குறியை வந்து நம்ம கிளிக் செய்யணும். ஸோ அதுல இருக்க அனைத்து கோப்புகள் மற்றும் கோப்புரைகள் வந்து நிரந்தரமாக நீக்கப்படும். ஸோ இதுதான் வந்து இதை பற்றின சிறு குறிப்பு. ஓகேவா? அடுத்தது விண்டோஸ் ஜன்னல் திரை கூறுகளை பற்றி குறிப்பு வரைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் நீங்க வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைப்பு பட்டை. ஸோ இந்த தலைப்பு பட்டையில என்ன இருக்குன்னா, இந்த எந்த ஆவணம் வந்து ஓபன் ஆயிருக்கோ அதோட பெயரும் அந்த பயன்பாட்டின் பெயரும் தலைப்பு பட்டியல வந்து இருக்கும். அது தொடர்ந்து இந்த மூலையில பாத்தீங்கன்னா வந்து சிறிதாக்கு, பெரிதாக்கு மற்றும் மூடு பொத்தான்கள், இந்த மூன்றுமே வந்து இந்த கார்னர்ல இருக்கும். சரி. ஸோ இந்த தலைப்பு பட்டை கீழே பார்த்தீங்கன்னா வந்து பட்டிப்பட்டை இருக்கும். அதை தொடர்ந்து பட்டிப்பட்டை கீழே பார்த்தீங்கன்னா இந்த பனித்தளம் இருக்கும். ஸோ இந்த பனித்தளத்துக்கு 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து உருளல் பட்டை இருக்கும் மற்றும் மூலைகள் மற்றும் எல்லைகள், இவை அனைத்து பற்றியுமே வந்து நீங்க இந்த வினாக்களுக்கான விடையா வந்து நீங்க விரிவா எழுதணும். சரிங்களா? ஸோ இதுவரை எழுதணும், அனைத்தையுமே வந்து விளக்கி எழுத வேண்டும். சரிங்களா? அடுத்தது ஒரு கோப்புரையை உருவாக்கும் 2 வழிமுறைகள் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 வழிமுறையில முதல் முறை பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் குறும்படத்தை திறந்து புதிய கோப்புரையை உருவாக்க விரும்பும் இயக்கியை வந்து திறக்கும். அதாவது இந்த ஃபைல்ல போயிட்டு அந்த ஃபைல்ல இருந்து நியூல இருந்து ஃபோல்டர் அப்படி கிளிக் செய்யும் போது தானமேவாக நியூ ஃபோல்டர் அப்படின்றது ஒரு புதிய கோப்புரை வந்து தோன்றும். அந்த புதிய கோப்புரையை சுற்றி அந்த பெயரை வந்து நம்ம மாற்றும் போது புதிய பெயரை தட்டச்சு செஞ்ச பிறகு என்டர் பொத்தான் அழுத்தும் போது புதிய கோப்புரையானது தோன்றும். இது வந்து முதல் முறை. 2வது முறையில பாத்தீங்கன்னா வந்து திரைமுகப்பில் சுட்டியின் வலது பொத்தானை கிளிக் செய்து நியூ ஃபோல்டர் அப்படின்றத நம்ம கிளிக் செய்யணும். அப்போ வந்து பெயரிடப்படாத ஒரு புதிய ஃபோல்டர் வந்து தோன்றும். ஸோ கோப்புரைக்கு ஒரு பெயர் தட்டச்சு செய்து என்டர் பொத்தானை அழுத்தும் போது புதிய பெயருடன் அந்த கோப்புரையானது தோன்றும். சரிங்களா? இது வந்து 2வது முறை.
அடுத்தது வெட்டுதல் மற்றும் நகலெடுத்தலுக்கு உள்ள வேறுபாடுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெட்டுதல் செய்வதற்கு எந்த மாதிரி படிநிலைகள் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி நகலெடுத்தல் மற்றும் ஒட்டுதலுக்கு எந்த மாதிரி படிநிலைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ஒரு கோப்பு அல்லது ஒரு கோப்புரையை வந்து நகர்த்துவதற்கு, ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்திற்கு முழுமையாக நகர்த்துவதற்கு தான் வந்து நம்ம வெட்டுதல் மற்றும் ஒட்டுதல் இந்த இதுவை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ எந்த இடத்துல இருந்து நகர்த்துறோமோ அந்த இடத்துல போயிட்டு அந்த கோப்பையை வந்து செலக்ட் செஞ்ச பிறகு எடிட்ல போய் கட் அப்படின்ற அந்த கமாண்டை கொடுக்கணும், அல்லது Ctrl+X அப்படின்றது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த மீட்பு பட்டியத்துல அதுல வந்து கட் கமாண்டை தேர்வு செய்யலாம். இது மூன்றுத்துல எந்த முறை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். அதன் பிறகு எந்த இடத்துல அந்த கோப்பை வந்து எந்த புதிய இடத்துக்கு நகர்த்த வேண்டுமோ அந்த இடத்துல போயிட்டு அங்க இருக்க அந்த எடிட் மெனுல போயிட்டு பேஸ்ட் அப்படின்ற கமெண்ட் கொடுக்கலாம், அல்லது Ctrl+V கொடுக்கலாம், அல்லது அந்த இடத்துல வச்சு நம்ம வலது சுட்டி பொத்தானை அழுத்தும் போது இந்த மீட்பு பட்டியானது தோன்றும் இல்லையா, அதுல வந்து பேஸ்ட் அப்படின்ற கட்டளையை வந்து தேர்வு செய்தால் அந்த கோப்பானது புதிய இடத்திற்கு நகர்த்தப்படும். இது வந்து வெட்டுதல் மற்றும் ஒட்டுதல். சரிங்களா? இந்த நகலெடுத்தல் பாத்தீங்கன்னா வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெட்டுதல் பண்ணும்போது அந்த கோப்பானது முழுமையாக ஒரு இடத்துல இருந்து நகர்த்தி வேறொரு புதிய இடத்திற்கு அதை நகர்த்துவதற்கு தான் வந்து இந்த வெட்டுதல் வந்து நம்ம பயன்படுத்துவோம். நகலெடுத்தல் என்பது இந்த கோப்பானது ஒரு கோப்புரையில இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயும் இருக்கும், புதிய இடத்துலயும் வந்து அதோட காப்பியானது தோன்றும். ஸோ அதுதான் வந்து இந்த நகலெடுத்தல். ஸோ நகலெடுக்க வேண்டிய கோப்பு அல்லது கோப்புரையை வந்து தேர்வு செஞ்ச பிறகு நம்ம எடிட்ல போயிட்டு காப்பி கமாண்ட் கொடுக்கணும், அல்லது Ctrl+C அப்படி கொடுக்கலாம், அல்லது அந்த தேர்வு செய்யப்பட்ட கோப்புரை மீது நம்ம வலது பொத்தானை அழுத்தும் போது அந்த மீட்பு பட்டி தோன்றும், அதுல இந்த காப்பி கட்டளை வந்து தேர்வு செய்யலாம். இந்த மாதிரி நம்ம தேர்வு செஞ்ச பிறகு எந்த இடத்துல அதை வைக்க வேண்டுமோ, அதோட நகலை எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு சென்று அதுல வந்து Edit+Paste அல்லது Ctrl+V அல்லது நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி அந்த இருக்கு இல்லையா அந்த பேஸ்ட் அப்படின்ற அந்த மீட்பு பட்டியல வந்து பேஸ்ட் அப்படின்ற கமாண்டை கொடுக்கலாம். ஸோ அப்படியும் வந்து இதை வந்து நம்மளால ஓட்ட முடியும். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசமா நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்த கேள்வி பகுதி ஈக்கான கேள்வி. விண்டோஸ் இயக்கமைப்பின் பல வகையான பதிப்புகளை விவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அட்டவணை உங்க புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அட்டவணையை முழுமையாக நீங்க எழுத வேண்டும். ஸோ இதுவரை விண்டோஸ் 10 வரை நீங்க எழுதணும். சரிங்களா? அடுத்த கேள்வி, ஒரு கோப்பு அல்லது கோப்புரையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகளை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி செய்வோம் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் பொத்தான்ல வந்து நம்ம சர்ச் அப்படின்ற ஒரு பெட்டி இருக்கும், அங்க போயிட்டு நமக்கு எந்த கோப்பை வந்து தேடி எடுக்க வேண்டுமோ அதை வந்து நம்ம தட்டச்சு செஞ்சு நம்ம கிளிக் என்டர் கொடுக்கும்போது அந்த பெயரில் உள்ள அனைத்து கோப்புகளுமே வந்து திரையில தோன்றும். அதுல நமக்கு எந்த கோப்பு வேணுமோ அதை தேர்வு செய்து அதை டபுள் கிளிக் பண்ணும்போது அது நேரடியாக திறக்கும். ஸோ சர்ச் பெட்டிக்கு மேலே see more results என மற்றொரு தேர்வும் உள்ளது. ஸோ இந்த தேர்வை கிளிக் செய்யும் போது சர்ச் ரிசல்ட்ஸ் உரையாடல் பெட்டி தோன்றும். ஸோ இதன் மூலம் கோப்பு அல்லது கோப்புரைகளை தேடி திறக்கலாம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஸோ மற்றொரு வழிமுறை பார்த்தீங்கன்னா வந்து கோப்பு அல்லது கோப்புரை கம்ப்யூட்டர் பணிக்குறி மூலம் தேடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பணிக்குறியை வந்து நம்ம தேர்வு செய்யணும். அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த வட்டியக்கி என்ற திரை, கம்ப்யூட்டர் வட்டியக்கி என்ற திரை மேல் வலது மூலையில் தோன்றும். சரிங்களா? அதுல வந்து சர்ச் பாக்ஸ் அப்படின்றது இருக்கும். அங்க போயிட்டு நமக்கு எந்த கோப்பை வந்து தேட வேண்டுமோ அதன் பெயரை வந்து தட்டச்சு செய்ய வேண்டும். அல்லது அந்த கோப்புடைய ஒரு பெயரின் ஒரு பகுதியை கொடுத்தால் கூட போதும். ஸோ அந்த குறிப்பிட்ட பெயரில் உள்ள அனைத்து கோப்புகளுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோப்புகளும் கோப்புரைகளும் வந்து அந்த இடத்துல தோன்றும். ஸோ அதுல நமக்கு எந்த கோப்பு வேணுமோ அதை தேர்வு செய்து அதை கிளிக் செய்தால் நமக்கு அந்த கோப்பை வந்து நம்ம திறக்கலாம். ஓகேவா? இதுவரை நீங்க வந்து இரண்டாவது கேள்விக்கான விடையா வந்து எழுதணும். அண்ட் மூன்றாவது கேள்வி பாத்தீங்கன்னா, விண்டோஸ் இயக்க அமைப்பில் குறுக்கு வழி பணிக்குறிகளை எவ்வாறு உருவாக்குவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து உங்கள் வேலையா இருக்கலாம், அதனால அதுக்கு வந்து நம் வேலையை தானியங்கியாக்க மாற்றுவதற்கு நமக்கு அடிக்கடி பயன்படும் கோப்புகள் மற்றும் கோப்புரைகளின் குறுக்கு வழிகளை உருவாக்கி அதை முகப்பு திரையில் வைக்கலாம் அப்படின்னு நம்ம எழுதணும். இந்த உங்களுக்கு தான் வந்து நமக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ திரை முகப்பில் கோப்பு அல்லது கோப்புரையின் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கவும் வலது கிளிக் செய்வோம். ஸோ நம்ம எந்த கோப்புக்கு வந்து குறுக்கு வழி வேணுமோ அதை வந்து அதன் மேல வந்து நம்ம அந்த பொத்தானை வச்சுட்டு வலது கிளிக் செய்யணும். ஸோ செய்யும் போது ஒரு மேல் மீட்பு பட்டி வந்து தோன்றும். ஸோ அதுல வந்து சென்ட் டு அப்படின்றது நான் வந்து சென்ட் டு டெஸ்க்டாப் கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தேர்வு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டெஸ்க்டாப்ல, அதாவது விண்டோஸ் திரைமுகத்துல பாத்தீங்கன்னா அந்த கோப்புக்கான அல்லது கோப்புரைக்கான குறுக்கு வழி பணிக்குறியானது தோன்றும். ஸோ இதுதான் வந்து இந்த மூன்றாவது கேள்விக்கான விடை. ஸோ இந்த
படத்துக்கான அனைத்து வினாவிடைகளும் நம்ம பார்த்து முடிச்சிடும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் மேத்ஸ் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.